கூட்டணியாகத்தான் இருந்திருக்கிறது, கொள்கை முரண்கள் நிறைந்த ஒரு கூட்டணியாகத்தான் இது இருந்திருக்கிறது அப்படிங்கிறார் பாபு முருகவேல். அதே நேரத்தில் இப்ப காங்கிரசுடன் கூட்டணி ஒப்பந்தம், தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நிறைவாகி இருக்கிறது. இதுல யாரு நெருக்கடி காட்டினாங்க, யாரு இறங்கி வந்திருக்கிறாங்க, உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதிமுக நண்பர் பேசினதை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். ஏன்னா நேத்து வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரு அங்க திமுக கூட்டணியில ஒரே குழப்பம், அது உடைய போகுது, காங்கிரஸ் தனியா வெளியே வரப்போகுது அப்படின்னு புலகாங்கிதமா பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சுக்களை எல்லாம் தயவு செஞ்சு நம்ம மீண்டும் யோசிச்சு பார்த்தா இந்த திமுக கூட்டணி உடைஞ்சிடணும் என்று எவ்வளவு அவர் ஆசைப்பட்டார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். இல்ல, எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சி எதிர்கூட்டணி அதை ஒரு வியூகமாவும் வைப்பாங்க. இங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது, முரண்பாடுகள் இருக்கு, ஒரு இழுபறி நீடிக்குது அப்படின்னா அங்க சரியில்லையே, அங்க அது உடையத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு பதிலையே முன்வைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதுல உறுதியா இல்லங்க, அதை தொடரணும்ல. அதுக்கு போல இப்ப உடைஞ்சிடக்கூடாதுங்க, இந்த திமுக கூட்டணி இப்படியே இருந்தா தான் நல்லது எங்களுக்குன்னு இப்ப பேசுனா, ஐயா அது உடையும் நினைச்சோம், எங்கிட்ட காப்பாத்திட்டாங்கய்யா அப்படி பேசுனா அது ரைட்டு. அதுல ஒரு தர்க்க நியாயம் இருக்கு, ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஒப்பந்தம் ஆகாத வரைக்கும் நேத்து வரைக்கும் நாங்க இது உடையணும்னு பேசுவோம். ஒப்பந்தம் ஆனா ஐயோ இது உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம்னு பேசுனா இது என்ன? அது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஏன் ரொம்ப ரசிச்சேன்னா அதிமுக நண்பருடைய பேச்ச, ஐயா அதிமுக கூட்டணி கொள்கை கூட்டணியே இல்லையா, ரொம்ப எளிப்பா விஷயத்தையும் முடிச்சுட்டாரா. ஆனா எடப்பாடியார் அப்படித்தான் சொன்னார். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் பாஜகவுடைய இந்த கூட்டணி என்பதெல்லாம், அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றது இல்ல. ஆனா எங்க கூட்டணி வெறும் தேர்தலுக்கான கூட்டணி தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு இஷ்டம்னா இருப்போம், இல்லாட்டி தனித்தனியா போயிடுவோம்யா. எனக்கு உண்மையில என்ன புரியல, இப்படியாப்பட்ட கூட்டணியை நம்பி எப்படிங்க ஓட்டு போடுவாங்க மக்கள்? நீங்க கடந்த காலங்கள்ல சிபிஎம்மும் சொல்லிருக்கு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுதான் அந்த மாதிரி தானே இதுவும். இல்லங்க, அதாவது பழைய காலம் அல்ல, இன்றைய நிலைமை வேற. நான் இன்றைய உள்ள சிக்கலை தயவு புரிஞ்சுக்க, பாஜக என்பது எவ்வளவு ஆபத்தான கட்சி என்று நாங்க புரிந்து கொள்றோம். அதனால தானங்க நாங்க 2017 இருந்து திமுக கூட்டணியிலே தொடர்றோம். நீங்க பழைய 1968 69 போயிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் எங்க கட்சியும் சரி சிபிஐ கட்சியும் சரி 2017 இருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கு? ஏன்னா வந்திருக்கக்கூடிய பேராபத்து RSS உடைய அரசியல் பிரிவாகிய பாஜக இன்றைய தினம் மோடி ஆட்சி 12 ஆண்டு காலம். இல்ல திரு அருணன், இப்ப அவரும் அந்த வாதத்தை தான் வைக்கிறாரு. நீங்க எப்படி கொள்கை முரண்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பாஜகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும்னு எல்லாரும் எப்படி ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்க கொள்கை முரண்பாடுகள் எங்களுக்கு இல்ல, இதை நாங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லல, திமுகவை எதிர்க்க நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோங்கிறாங்க. இல்லங்க, பாஜக எதிர்ப்புல ஒரு அடிப்படையான கொள்கை இருக்குங்க. இது கொள்கை சார்ந்தது. அந்த பாஜக எதிர்ப்புனா ஏதோ பாஜக மீது எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில கோபதாவுமே, எங்க கட்சிக்கு அவங்க அந்த கட்சிக்கும், எல்லாத்தையும் எங்க தலைவர்களுக்கு அவங்க தலைவர்களுக்கும். இப்ப பெரியாரை பத்தி பேசினாரு. அடே இப்ப பெரியார் ரொம்ப பெரியாருடைய அடிப்படை கோட்பாடு என்னங்க? மிக அடிப்படையான கோட்பாடு சமூக நீதி, வர்ணாசிரம எதிர்ப்பு. இதற்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்ங்க? பெரியார் மிக அடிப்படையான, அதிலிருந்து அண்ணா மேலும் அதை வளர்த்தெடுத்தது மிக முக்கியமான கோட்பாடு மாநில சுயாட்சி. அதற்கும் பாஜகவுக்கு என்னங்கய்யா சம்பந்தம்? நம்ம எல்லாம் மாநில சுயாட்சி கேட்கிறோம் தமிழ்நாட்டுல. மாநில சுயாட்சியை எதிர்ப்பது மட்டுமல்ல பாஜக, மாநிலத்தையே எதிர்க்கிறது RSS. அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை ஒழிச்சு கட்டி உடைச்சு காட்டி 2 யூனியன் பிரதேசம் ஆக்கியிருக்காங்க. கொடுமை என்ன தெரியுமா? அந்த மசோதாவுக்கு ஆதரவு அளித்தவர் எடப்பாடியார். நீங்க எல்லாம் பெரியாரை பத்தி பேசலாங்களாங்க ஐயா? பெரியாருடைய அடிப்படையான கோட்பாடுகளுக்கெல்லாம் துரோகம். அவர் ஒண்ணு சொன்னா இது கொள்கை கூட்டணி இல்ல. ஆமா, அதிமுக கூட்டணி கொள்கை கூட்டணி எல்லாம் கொள்கைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற கூட்டணி. திராவிட கொள்கைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில உரிமைகள் விவகாரத்துல நாங்க எதை விட்டு கொடுத்துட்டோம்னு கேக்குறாங்க. மாநில உரிமைகளை நீங்க விட்டு கொடுக்கறாங்கன்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு அவங்க பதில் கேள்வி கேக்குறாங்க. எங்க எதை குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாங்க நான் உதாரணம் சொன்னேன். ஒரு மாநிலத்தையே ஒழிச்சு கட்டின மசோதாவுக்கு ஆதரவு தந்தாங்க நாடாளுமன்றத்துல. நாமளே பேசியிருக்கோம். இன்னொரு உதாரணம் சொல்றேன்.
டெல்லியில இப்ப விவகாரம் ஆயிடுச்சுல, நீதிமன்ற தீர்ப்பு, நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அந்த டெல்லியினுடைய அதிகாரத்தை பறிச்சு லெப்டினன்ட் கவர்னருக்கு தருகிற ஒரு மசோதாங்க. அந்த மசோதாவை எடப்பாடியாருடைய அதிமுக ஆதரிச்சிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே வாரத்துல நான் பேசியிருக்கேன். என்னையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த மசோதாவுக்கும் ஆதரவு தந்தீங்களையா? இது நியாயமாயான்னு நான் ரொம்ப வேதனையோடு கேட்டிருக்கேன். ஆக நீங்க பெரியாருடைய சகல கோட்பாடுகளுக்கும் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நாங்க பெரியாரை தூக்கு பிடிக்கிறோம், ஆனா பெரியார் மீது எவ்வளவு வன்மமா இருக்காங்க பாஜக காரன்னு அதிமுக நண்பருக்கு தெரியாதா? ஏன்னா நான் அவரை லேசா மதிப்பிடல. அவர் பல விவரங்கள் தெரியுது, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசுறாரு, அது அவருடைய உரிமை. ஆனா அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும் எங்க பெரியார் மீது இவ்வளவு வன்மம் பாஜகவுக்கு. அந்த உருவப்படத்தை எடுக்க சொன்னது ஏங்க அவங்க எடுக்க சொன்னாங்க? அது எப்படி அவங்கதான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க இந்த நிகழ்ச்சினா அதிமுக பங்கு இல்லையா? அப்ப அங்கதான் பிரச்சனை வருது. அந்த மாநாடு அல்லது கூட்டம் பிரதமர் கலந்து கொள்வது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம். ஆனா அதிமுக நண்பர் என்ன சொன்னார்? அது ஏற்பாடு வர பாஜக ஐயாட்டார். அவங்க அப்ப பெரியார் படத்தை வச்சது யாது? ஆனா எடுக்க சொன்னது பாஜக. அங்க பதிவு எல்லாம் இருக்குது. அதே சங் பரிவாரத்தை சார்ந்த ஒருத்தர் மிக கொடூரமாக பெரியாரை தாக்கி பதிவு போட்டு அந்த படத்தை பாஜக எடுக்க வேண்டும் என்று எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரியார் மீது வன்மத்தை வச்சுக்கிட்டு அந்த கட்சியோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு நாங்க தான் பெரியாரை உயர்வாக மதிக்கிறோம் சொன்னா இதெல்லாம் என்ன முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறார் திரு சூர்யா. இங்க ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் இடையில ஒரு இழுபறி நீடிக்குது, இன்னும் அவங்க ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு சொன்ன நிலையில தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? பிரதமர் வந்து போனதுக்கு அப்புறமே பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன? வித்தியாசம். செல்வ பெருந்தகை சொன்னது இது ஒன்றும் காலதாமதம் இல்லைன்னு சொல்றது நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா கடந்த 3 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011, 16, 21 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் 2 கூட்டணிகளிலும் தொகுதி பங்கீடானது நடைபெற்றது. ஆனால் இப்போ இவங்க முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி தொகுதி பங்கீடு மட்டும் இன்னைக்கு உறுதி செய்யலை, தேர்தல் கூட்டணியில் இருக்காங்கன்றதே இப்போ தான் உறுதியாக இருக்குது. இவர்கள் 2 பேருக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. நடுவில் இவர்கள் பேசிய பேச்சுக்கள், இவங்க தலைவர்கள் பேசியது, இப்போ இவ்வளோ புகழக்கூடியவர்கள் இந்த டிஎம்கே ஐடி செல்லில் இருக்கிறவர்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பப்புன்னு ராகுல் காந்தியே பேசாத பேச்சு கிடையாது கடந்த 10 நாள். மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணியில தொகுதி மறுபுறம் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடே நடக்கல, இப்ப கூட்டணியில் இருக்காங்க, தேர்தலை சந்திக்கலங்கிற மாதிரி பொருள் பெற்றாது. அப்படி சொல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கான கடுமையான வார்த்தைகள், கடுமையான போர், கூட்டணியே உடையக்கூடிய அளவில் ஒரு நிலைமை இருந்தது. எல்லாருமே நம்ம கண்கூட பார்த்தோம். இப்போ அது ஒன்றுமே இல்லை. இப்போ தேர்தல் தொகுதி பங்கீடு நடந்து முடிச்சதுனால எல்லாம் நல்லா இருக்குது, களத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, தொண்டர்கள் 2ம் மிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது எங்கள் கூட்டணி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் இப்போ இவர்கள் கூட்டணியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் கூட்டணி எப்படி போயிடும்னு நீங்கள் நினச்சிங்களோ அப்படி போகாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்றத மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் கூட்டணி மே மாதத்திலே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த 3 முறை டெல்லி பயணத்தை திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுட்டாரு. இங்கே ஸ்மூத்தாக இருக்குன்னா இந்நேரம் தொகுதி பங்கீடு தொடங்கி இருக்கணும். தேங்கி இருக்கு, ஸ்டாக்னட் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சொல்றேன். கடந்த 3 தேர்தலில் 2 கூட்டணியிலும் எந்த கூட்டணி கட்சி தலைமையும் தொகுதி பங்கீடை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு நடக்கவே இல்லை. நான் ஒவ்வொரு தேர்தல் தேதி வாரியாக வேணா சொல்கிறேன். இவங்க அட்வான்ஸாக பண்ணிட்டாங்க, அதற்காக மற்றவர்களும் இவர்களை ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் தாமதமாகுதுங்கிற அப்ப அந்த பார்வை வச்சது தாமதம் ஆகுதுன்னு நம்ம பார்வை சொல்ல, கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்றதை இன்னைக்கு காலையில் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம், உள்ள இருக்கும், தலைமை சொல்லணும். அதனால கடந்த 2 தேர்தலில் இந்த பிரச்சனை இல்லை. 11லயோ 16லயோ 21லயோ அவங்க கூட்டணியில் இருக்கும்போது இது போன்ற பிரச்சனை வெளியே இருந்தது. அதெல்லாம் 2011ல மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது, எல்லாம் பேசி சரி செய்யப்பட்டது. நீங்களும் கூட அதை தொடர்ந்து குறிப்பிட்டீங்க. அறிவாலயத்துல ஒரு அரங்கத்துல இது சோதனை நடந்தது. அதான் சொல்றேன். அதனால இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, எங்க கூட்டணியில 2
கூட்டு பரப்புரையே நாங்க முடிச்சிட்டோங்க. பிரதமர் 2 முறை வந்துட்டார். ஜனவரி 23 மதுராந்தகம், மார்ச் 1 மதுரைனே வந்துட்டு போயிட்டார். இப்போ எங்க கூட்டணி இருக்கா இல்லையான்னு கேட்கறது அபத்தம். அவங்க கூட்டணியே இன்னைக்குதான் உறுதியா இருக்கு. எங்க கூட்டணி உறுதியாகி மாசக்கணக்கு ஆயிடுச்சு. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்க தொகுதி பங்கீடு அந்த டெட்லைனுக்குள்ள நாங்க பரப்புரை எதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமையுங்கிறதுக்கா, பிரதமர் சொல்ற என்டிஏ ஆட்சி அமையுங்கிறதுக்கா, எதுக்கான பலமுறை விளக்கம் சொல்லிட்டோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணியானது நடைபெற்று தலைமை ஏற்றிருக்கிறார். அவர்தான் முதல்வர் வேட்பாளர். இங்கே வந்து என்டிஏ ஆட்சின்னு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது. இப்போ டெல்லியில் போய் இண்டி கூட்டணி ஆட்சிகள் எங்கெங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அதே மாதிரி தான் என்டிஏ கூட்டணி ஆட்சினா ஆந்திராவும் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்சிகள் எல்லாமே என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே பல்லாயிரம் முறை நம்ம பாஜக முதலமைச்சர் வரப்போறதே அதிகாரப்பூர்வமா வரல. வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி கண்டிப்பா பேசலாம், தாராளமா பேசலாம். அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ ஈவே ராமசாமி அவர்கள் பத்தி ஒரே ஒரு கருத்து. இப்போ திமுக இவ்வளோ பேசுறவங்க இன்னைக்கு வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் அவருடைய சிலை என்பது கிடையாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது, இவ்வளோ கொள்கை தலைவராக இருக்கு, ஒரே நிமிஷம், இவ்வளோ கொள்கை தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் சிலை கூட வைக்கவில்லை. கனிமொழி அவர்கள் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய முகப்பு படத்தில் இருந்த ஈவே ராமசாமி அவர்களை நீக்கிவிட்டு பணமரத்தை வைத்தார். இதெல்லாம் அவதூறு இல்லையா? அடுத்தது அருணனையாக்கு ஒரே ஒரு பதில். ஈவே ராமசாமி அவர்கள் இவங்களெல்லாம் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கம்யூனிஸ்டை பற்றி எவன் காலையாவது நக்கி பிழைப்பவன் தான் கம்யூனிஸ்ட், அயோக்கியர்கள், பித்தலாட்டக்காரர்கள், கலவரக்காரர்களை கொண்டது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு கருத்தை வச்சுட்டு அவர் இவங்களை எதிர்த்தாரு எதிர்க்கல அப்படின்னு சொல்றதே அவரை சுருக்கி. நீங்க இதை நினைவூட்டினீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பத்தி எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னு ஒருத்தர் நினைவூட்டினாரு. சொல்லட்டும், பிரச்சனை இல்ல. அவர் சொல்றாரு இல்லையா, ஈவே ராமசாமி அவர்களும் மொத்த கருத்தோட காலம் முழுக்க பயணித்த மாதிரி சொல்றாரு இல்லையா, அவர் உங்களையும் மிக மிக மோசமாக விமர்சித்தவர் தான் என்பதை சொல்வதற்காக இந்த கோட். ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு இப்ப நம்ம தலைவர்கள் விமர்சனத்துக்குள்ள போனா கடந்த காலங்கள்ல தமிழ்நாடு பாஜக தலைவர் இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி விமர்சிச்சாரு அப்படிங்கிற பதில் போக வேண்டிய விவாதத்துக்குள்ள வந்துரும். சப்ஜெக்ட்டுக்குள்ள பேசி இந்த விஷயத்தை பத்தி என்னுடைய கருத்து நான் வரேன். அதாவது கூட்டணி சுமூகமாக யாரு இருக்கிறது, பிரச்சனையாக யாரு இருக்கிறது, மக்கள் கிட்டே நீங்க விட்டுருங்க. கடந்த